යාපත් පුරවැසියෙක් ගොඩනගන්න. ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு, අපරාධ වලින් තොර සමාජයක් ගොඩනගන්න. குற்றச்செயல்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, මද්ද්‍රව්‍ය වලින් අපේ තරුණ පරම්පරාව බේරගන්න. போதைப் பொருளிலிருந்து எங்கள் சமூகத்தை மீட்டுக்கொள்ள තවත් ගොඩක් වැඩ තියෙනවා වගේම இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு என்பது போலவே අධ්‍යාපනයේ ප්‍රධාන වැඩක්. கல்வியும் ஒரு முக்கியமான வேலை. දරුවෝ பிள்ளைகள் අධ්‍යාපනය සහිත දරුවෝ බවට පත් වුණොත් கல்வி சார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கினார் අපරාධ සඳහා යොමු වෙන එක අඩු වෙනවා. அவர்கள் குற்றச்செயல்களுக்கு ஈடுபட மாட்டார்கள். දරුවන් பிள்ளைகள் නිසි අධ්‍යාපනය සහිත දරුවන් බවට පත් වුණොත් சிறந்த கல்வி முறையை கற்றிருந்தால் මද්ද්‍රව්‍ය සඳහා තිබෙන ඇබ්බැහි වීමෙන් අඩු වෙනවා. போதைப் பொருளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறையும். එහෙම නේද? அப்படித்தானே? අධ්‍යාපනය මොනතරම් වැදගත්ද? ஆனால் கல்வி எந்த அளவுக்கு அவசியமானதாக இருக்கும். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව අතර සමගිය නිර්මාණය කිරීමේදී எமது நாட்டில் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் අධ්‍යාපනය විශාල වැදගත්. கல்வி மிக முக்கியம். අපි පාසලේදී උගන්වන්න ඕන. நாங்கள் பாடசாலைகளை கற்பிக்க வேண்டும். අනෙක් ජන කණ්ඩායමට ගරු කරන්නේ කොහොමද? மற்ற சமூகத்துக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்று, අනෙකාගේ සංස්කෘතියෙන් පිළිගන්නේ කොහොමද? அவர்கள் கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று, අනෙකාගේ ආගම් වලට ගරු කරන්නේ කොහොමද? மற்றவர்களின் மதங்களை எப்படி மதிப்பது என்று, ඒ කල හැකි වන්නේ පදනම කොතනද? அதை செய்யக்கூடிய வேலை எது? අධ්‍යාපනයේ. கல்வியால் மாத்திரமே. එනිසා මේ ජාතිවාදයට ගොදුරු වී තිබෙන සමාජයේ இந்த இனவாதத்துக்கு ஒன்றுபட்டிருக்கும் இந்த சமூகத்துக்கு மத்தியில் ජාතිවාදයෙන් ගොඩ ගැනීමේදී இனவாதத்திலிருந்து மேலெழுப்புவதற்கு අධ්‍යාපනයට විශාල හිමිකමක් ලැබෙනවා. கல்விக்கு முக்கியமான இடம் அளிக்கப்படுகிறது. ඒ විතරක් නෙවෙයි ඔබ දන්නවා. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், ලෝකේ වේගයෙන් உலகத்தில் வேகமாக අලුත් දැනුම නිර්මාණය වෙනවා. புதிய கல்விகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. තාක්ෂණය මහ පිමි ගන්නවා. தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. මුහුදු මාළු වල්ලන්න යන්නේ. கடல்களுக்கு மீன் பிடிக்க போவது, දීවරය තවදුරටත් ඉවට නෙවෙයි මුහුදු යන්නේ. அதாவது மீனவர்கள் யோசித்தல்ல போவது, තාක්ෂණය හරහා தொழில்நுட்பம் ஊடாக දීවරයට එනවා මාළු සම්පත අද ඉන්නේ කොහෙද කියලා. மீன்கள் எங்கு இருக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். ඒ තරමට තාක්ෂණය දියුණු වී තිබෙනවා. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ගොවියාට புது வியாபாரம், තමන්ගේ පොළවට යොදන්න ඕන පොහොර ප්‍රමාණය පිළිබඳ පරීක්ෂණයෙන් හොයාගන්න පුළුවන්. என்னென்ன உரங்கள் நிலத்துக்கு இட வேண்டும் என்பது சம்பந்தமாக இப்போது தேடல்களை செய்ய තාක්ෂණය முடியும். තරම් දියුණු වී තිබෙනවා. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி අපේ அடைந்திருக்கிறது. රට ඉදිරියට ගෙන යන්න නම් எங்கள் நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு තාක්ෂණයේ විද්‍යාවේ எங்கள் தொழில்நுட்ப ரீதியாக, විශාල ජයග්‍රහණයක් අපිට අත්පත් කරගන්න ඕන. விஞ்ஞான ரீதியாக நிறைய நாங்கள் வெற்றிகளை பெற வேண்டும். එහෙනම් ඒව අත්පත් කරගන්න පුළුවන් වෙන්නේ මොකක් මතද? அதுகளை பெற்றுக்கொள்வது எப்படி? අධ්‍යාපනයේ. கல்வியில் மாத்திரம். ද ලංකාව இலங்கையில் දියුණු ජාතියක් බවට පත් කිරීමේදී வளர்ச்சி அடைந்த ஒரு ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்றால் අධ්‍යාපන ප්‍රධාන වැඩ කොටසක් තිබෙනවා. கல்வியில் முக்கியமான வேலை திட்டங்கள் இருக்கிறது. ලංකාවේ ආර්ථිකය ගොඩනැගීමේදී இலங்கையின் பொருளாதாரத்தை வளர்ச்சி செய்வதில் අධ්‍යාපනයට විශාල වැඩ කොටසක් තියෙනවා. கல்விக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. එහෙනම් ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩු ප්‍රතිපත්තිය බවට පත් වෙන්නේ කුමක්ද? அப்படி என்றால் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையாக எது இருக்கும்? අධ්‍යාපනය දියුණු කිරීම තමයි අපේ ප්‍රධානම ප්‍රතිපත්තිය. எங்களது முக்கியமான கொள்கை கல்வியை அபிவிருத்தி செய்வதுதான். අධ්‍යාපන දියුණු කළ හැකි කෙසේද? கல்வியை எப்படி வளர்ச்சியடை செய்வது? ඒ සඳහා පහසුකම් හදන්න ඕන. அது சம்பந்தமான வசதிகள் செய்ய வேண்டும். ඒ සඳහා දේශන ගුරුවරුන්ට අදාළ සමාජ තත්ත්වයේ ගෞරවය ලබා දෙන්න ඕන. ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் சமமான அந்தஸ்து, கௌரவம் வழங்கப்பட வேண்டும். ගුරු වෘත්තිය ජනප්‍රිය වෘත්තියක් බවට පත් වෙන්න ඕන. ஆசிரியர் சேவை என்பது கௌரவமான சேவையாக மாற்றப்பட வேண்டும். ලෝකයේ ඇති වෙන නව දැනුම ගුරුවරුන්ට ගලාගෙන එන්න ඕන. உலகில் ஏற்படுகின்ற புதிய மாற்றங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து சேர வேண்டும். මේ ආදී ශේෂ්ත්‍ර ගණනාවක පරිවර්තනය කරන්න අපි ලෑස්ති. இதுபோல நிறைய தொழில்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயார். වෙනස ඇති කළ හැකි වන්නේ ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවකින් විතරයි. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்றின் மூலம் தான்.